தமிழக சட்டமன்ற தேர்தலில் 85.10% வாக்குகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 5,37,00,000 வாக்காளர்களில் 4,88,00,000 பேர் வாக்களித்துள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 2,35,00,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,52,00,000 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 4,517 பேரும் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் பதிவான 85.15% வாக்குகளில் 85.10% வாக்குகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4,61,000 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் அலுவலர்கள் 2.88 லட்சம் பேர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் 1.73 லட்சம் பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் மே 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி 62 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குகள் எண்ணும் பணி மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் எனவும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். அதேபோல் வாக்கு எண்ணிக்கையின் இறுதி சுற்று தபால் வாக்கு எண்ணிக்கை பணி முடிக்கப்பட்டவுடன் தான் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதார வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இந்தியாவும் நியூசிலாந்தும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. டெல்லியில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ நிகழ்வில் இந்திய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் நியூசிலாந்து வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் டாட் மெக்லே ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு கோப்புகளை பரிமாறிக்கொண்டனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் 8,284 பொருட்களுக்கு நியூசிலாந்து சந்தையில் 100% வரி விலக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக ஜவுளி, தோல் பொருட்கள், மருந்துகள் மற்றும் பொறியியல் பொருட்களுக்கு இது பெரும் ஊக்கமளிக்கும். நியூசிலாந்து அரசு அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் $20 பில்லியன் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் இந்திய தொழில் வல்லுநர்களுக்காக ஆண்டுதோறும் 5,000 விசாக்கள் வழங்கும் சிறப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பால், பாலாடை கட்டி மற்றும் தயிர் போன்ற பால் பொருட்கள் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு இடையே கையெழுத்தாகியுள்ள புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளிலும் எதிர்காலத்தில் விலை குறையக்கூடிய பொருட்கள் மற்றும் உள்நாட்டு விவசாயிகளின் பாதுகாப்பை கருதி வரிச்சலுகை மறுக்கப்பட்டுள்ள பொருட்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவில் கம்பளி, மரம் மற்றும் மரத்தடி பொருட்கள், நிலக்கரி, நியூசிலாந்தின் புகழ்பெற்ற கிவி பழங்கள், ஆப்பிள் மற்றும் ஒயின் வகைகளுக்கான வரிகள் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல இந்தியாவின் ஏற்றுமதிகளால் நியூசிலாந்தில் ஜவுளி, தோல் பொருட்கள், கைவினைப் பொருட்கள், மருந்துகள் மற்றும் பொறியியல் உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மலிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் இந்திய விவசாயிகளின் நலன் கருதி நியூசிலாந்து ஒரு பெரிய பால் உற்பத்தி நாடு என்பதால் பால், வெண்ணெய், தயிர் மற்றும் சீஸ், வெங்காயம், சர்க்கரை மற்றும் மசாலா பொருட்கள், சமையல் எண்ணெய்கள் போன்றவற்றிற்கு வரிச்சலுகை வழங்கப்படவில்லை. இந்தியா, நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்று நியூசிலாந்து பிரதமர் லக்சன் கூறியுள்ளார். இந்தியா மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடுகளில் ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க மாநில 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் இதுவரை கணக்கில் வராத 510 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்களை தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் தேர்தல் முறைகேடுகளை தடுக்க 2700க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் இதுவரை 30 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 126 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் சிக்கியுள்ளன. மேலும் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள், 58 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகை,
வகைகள் மற்றும் 184 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வன்முறையற்ற தேர்தலை உறுதி செய்ய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் மது பாட்டில்களை கொண்டுவர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் குறித்து கடலூர் மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சட்டப்படி 4.5 லிட்டர் மது பாட்டில்களை கொண்டுவரலாம் என்பது தமிழகத்திற்கு உள்ளே விற்பனை செய்யப்படும் டாஸ்மாக் மது பாட்டில்களுக்கு மட்டுமே பொருந்தும் என கடலூர் மாவட்ட காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. அண்டை மாநிலமான புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கொண்டுவர விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்ந்து நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வருவோர் மீது வழக்கம் போல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது. வாடகை பாக்கியை தந்துவிடுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் உறுதியளித்ததை தொடர்ந்து கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் நிறுவனம் சுமார் 1000 கேஸ் டேங்கர் லாரிகளுக்கு வாடகை பாக்கியை நிலுவையாக வைத்துள்ளது. இந்த வாடகை பாக்கி மட்டும் 50 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. வாடகை பாக்கியை உடனடியாக விடுவிக்குமாறு தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தது. இதற்கு பொதுத்துறை நிறுவனம் செவி சாய்க்காததால் அதிருப்தியடைந்த கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வாடகை பாக்கியை தந்துவிடுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் இமெயில் வாயிலாக தெரிவித்துள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். நடிகர் தனுஷின் கர படத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கர என்ற தலைப்பில் ஏற்கனவே பெயரை பதிவு செய்துவிட்டோம் என்று மனுதாரர் தெரிவித்துள்ள நிலையில் வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவத்தில் எந்தவிதமான அரசியல் பின்னணியும் இல்லை என சென்னை காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை கொட்டிவாக்கம் பகுதியில் உணவகத்திற்கு சென்றபோது ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. சமீபத்தில் தவேக தலைவர் விஜயை அவர் விமர்சித்து வந்ததால் இத்தாக்குதலில் அரசியல் இருக்குமோ என சந்தேகிக்கப்பட்டது. ஜேம்ஸ் வசந்தனும் தனது சமூக வலைதளத்தில் அவ்வாறே சந்தேகம் எழுப்பியிருந்தார். ஆனால் போலீசார் நடத்திய விசாரணையில் கார் நிறுத்தப்பட்ட இடம் ஒரு பெண்ணின் வீட்டின் நுழைவாயிலை மறைத்ததால் ஆத்திரமடைந்த அந்த பெண் கண்ணாடியை உடைத்தது உறுதியானது. இதையடுத்து இச்சம்பவத்தில் அரசியல் இல்லை என போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். இறுதி ஊர்வலங்களை ஒழுங்குபடுத்தவும் விதிகளை மீறுவோருக்கு தண்டனை வழங்கவும் புதிய சட்டம் இயற்றுவது குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கடந்த மார்ச் 5ஆம் தேதி இறுதி ஊர்வலம் ஒன்றில் மதுபோதையில் வந்த நபர்கள் கல்லூரி பேருந்தை வழிமறித்து மாணவிகளை இழிவாக பேசியதோடு ஓட்டுநரையும் தாக்கினர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு குற்றம் சாட்டப்பட்டவர்களின் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தது. மேலும் இறுதி ஊர்வலங்களின் போது மலர்களை வீசுவது, பட்டாசு வெடிப்பது மற்றும் ஒழுங்கற்ற செயல்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. சமூக நடைமுறைகள் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என எச்சரித்த நீதிபதி இறுதி ஊர்வலங்களை ஒழுங்குபடுத்தவும் விதிகளை மீறுவோருக்கு தண்டனை வழங்கவும் புதிய சட்டம் இயற்றுவது குறித்து தமிழக அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தமிழக குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தவேகாவுக்கு வாக்களிக்குமாறு பெற்றோரிடம் குழந்தைகள் அடம்பிடிக்க வேண்டும் என்று விஜய் கூறியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வரும் அரசு பேருந்து ஒன்றில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயர் டிஜிட்டல் பெயர் பலகையில் ஒளிபரப்பானது மக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக ஊர் பெயர்கள் இடம்பெறும் அந்த பகுதியில் விஜயின் தாவேகா கட்சியின் பெயர் மின்னியதைக் கண்ட அக்கட்சியின் தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். அரசு பேருந்தில் அரசியல் கட்சியின் பெயர் எவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்த விவாதங்களும் எழுந்துள்ளன. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே கிராமத்திற்குள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த மதுபான கடைகளை பெண்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பெண்ணாகரம் அருகே போட்டூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 4 மதுபான கடைகளால் சமூக சீர்கேடு ஏற்படுவதாக புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்களே களத்தில் இறங்கி மது கடைகளை அடித்து உடைத்தனர். தொடர்ந்து மது விற்பனை செய்து வந்த நபரை சுற்றி வளைத்த பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அவரை ஓட ஓட விரட்டி அடித்தனர். கிராம மக்கள் மற்றும் பெண்களின் இந்த அதிரடி நடவடிக்கையால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. கோடை வெப்பத்தால் நீர்நிலைகள் வறண்டு வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் ஏரிக்கு வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வரத் தொடங்கியுள்ளன. வேடந்தாங்கல் போன்ற சரணாலயங்கள் வறண்டு காணப்படுவதால் ஐரோப்பிய நாட்டு பறவைகள் தற்போது நீர் வற்றாமல் இருக்கும் கண்ணமங்கலம் ஏரியை தங்களின் புகலிடமாக மாற்றியுள்ளன. உணவும் தண்ணீரும் போதுமான அளவில் கிடைப்பதால் நாரை உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை வலசை பறவைகள் இங்கு கூடு கட்டி வாழத் தொடங்கியுள்ளன. மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த 8வது ஊதிய குழுவுக்கான ஆலோசனைக் கூட்டம் நாளை முதல் 30ஆம் தேதி வரை டெல்லியில் ஊழியர் சங்கங்களுடன் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தில் ஊதிய உயர்வு, ஓய்வூதியம் மற்றும் பிற நலன்கள் குறித்து ஊழியர் சங்கங்கள் கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளன. குறைந்தபட்ச ஊதியத்தை 18,000 ரூபாயிலிருந்து அதிகரிக்கவும், ஃபிட்மென் ஃபேக்டர் எனப்படும் ஊதிய மாற்று விகிதத்தை உயர்த்தவும் கோரிக்கை வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனையின் அடிப்படையில் இறுதி பரிந்துரைகள் மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் நிலையில் 2026 முதல் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் முறைப்படி பாஜகவில் இணைந்திருப்பது அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ராகவ் சத்தா, அசோக் மிட்டல், ஹர்பஜன் சிங் உள்ளிட்ட 7 எம்பிக்களின் இணைப்பை மாநிலங்களவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்கள் தற்போது பாஜக எம்பிக்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 113ஆக உயர்ந்துள்ளது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒட்டுமொத்த பலம் 148ஆக அதிகரித்துள்ளது. சாதாரண மசோதாக்களை நிறைவேற்ற 123 உறுப்பினர்களின் ஆதரவு போதும் என்ற நிலையில் தற்போதுள்ள பலம் பாஜகவுக்கு கூடுதல் சாதகமாக அமைந்துள்ளது. இருப்பினும் அரசியல் சாசன திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற தேவையான சிறப்பு மெஜாரிட்டி எண்ணிக்கையான 163ஐ எட்ட இன்னும் 15 இடங்களே தேவைப்படுகின்றன. ஜூன் மாதம் நடைபெறவுள்ள அடுத்த கட்ட தேர்தல்களில் பாஜக கூடுதல் இடங்களை கைப்பற்றும் பட்சத்தில் மகளிர் இடஒதுக்கீடு போன்ற முக்கிய மசோதாக்களை எவ்வித தடையுமின்றி நிறைவேற்ற வழிவகை செய்யப்படும். ஆந்திர மாநிலத்தில் நிலவும் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாட்டை உடனடியாக சீர் செய்து 24 மணி நேரத்திற்குள் இயல்பு நிலையை மீட்டெடுக்க முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆந்திராவில் சுமார் 400க்கும் மேற்பட்ட எரிபொருள் நிலையங்களை மூடியதால் பொதுமக்கள் அச்சமடைந்து ஒரே நேரத்தில் எரிபொருள் வாங்கியதால் அங்கு எரிபொருள் தேவை 50% திடீரென உயர்ந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக ரிலையன்ஸ் மற்றும் நயாரா போன்ற தனியார் நிறுவனங்கள் தன்னிச்சையாக விநியோகத்தை நிறுத்தியதே இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணம் என தெரியவந்துள்ளது. நிலைமையை ஆய்வு செய்த முதலமைச்சர் பொதுமக்களுக்கு வேண்டுமென்றே சிரமம் ஏற்படுத்தும் நிறுவனங்களின் உரிமங்கள் மறுபரிசீலனை செய்யப்படும் என எச்சரித்துள்ளார். மேலும் எரிபொருள் விநியோகத்தை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் சிறப்பு பணிக்குழுக்களை அமைக்கவும், பெட்ரோல் பங்குகளில் உள்ள இருப்பு இல்லை என்ற பலகைகளை உடனடியாக அகற்றவும் அவர் ஆணையிட்டுள்ளார். அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படுவதை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். கோடை
வெப்பத்திலிருந்து தப்பிக்க சட்டைப்பையில் ஒரு வெங்காயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா பொதுமக்களுக்கு நூதன அறிவுரை வழங்கியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஷிவ்புரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தான் காரிலோ அல்லது அலுவலகத்திலோ ஏசியை பயன்படுத்தவில்லை என்றும் 51 டிகிரி வெப்பத்திலும் தன்னால் இயல்பாக இருக்க முடிகிறது என்றால் அதற்கு ஆயுர்வேத முறைகளே காரணம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், உங்கள் சட்டைப்பையில் ஒரு வெங்காயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள அது உங்களுக்கு உதவும் என கூறினார். அவரின் இந்த வெங்காய டிப்ஸ் தற்போது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகியுள்ளது. ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் டெல்லியை நடப்பு சாம்பியன் பெங்களூரு பந்தாடியது. முதலில் பேட்டிங் செய்த டெல்லி வெறும் 75 ரன்களுக்கு ஆட்டமிழக்க 7வது ஓவரிலேயே இலக்கை எட்டி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பெங்களூரு வாகை சூடியது. நடிகர் அஜித்குமாரின் பிளாக்பஸ்டர் படமான பில்லா அவரது பிறந்த நாளான மே 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. ரீரிலீஸை முன்னிட்டு படத்தின் புதிய ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது.